சோசியல் மீடியால செக்ஸ்டிங்கும் ஃபிளர்ட்டிங்கும் பண்றவனுங்க உண்மையிலேயே மென்டல் இம்பார்ட்டன்ட்டுங்க. சும்மா எப்ப பார்த்தாலும் இல்ல நான் ஒரு பொண்ணை உயிருக்கு உயிரா காதலிச்சவன் என்னைய மாத்திட்டா சாமி, நான் ஒரு பையனை உயிருக்கு உயிரா காதலிச்சவன் என்னைய மாத்திட்டு வேற ஒரு பொண்ணோட கல்யாணம் பண்ணிட்டா சாமி. இதெல்லாம் முழுக்க ஃப்ராடு, முழுக்க போய். இந்த 90s கிட்ஸ் லவ் ஃபெயிலியர் ஸ்டோரி எல்லாம் நம்பறதுக்கு வேற எவனாவது இருப்பான், அவனை போய் பார்த்து பேசிக்கோங்க, சொல்லிக்கோங்க. சுய பச்சாதாப கதைகள் சொல்லுகின்ற அனைவருக்கும் ஒரே ஒரு விஷயம் தான் செய்யப்பட வேண்டும், பிஞ்ச செருப்படுத்து அடி அடிக்கிறது. அதான் செய்யப்படணும். உங்களை எவன் ஏமாத்தினாலும் நீங்க உள்ளுக்குள்ள ஸ்ரத்தை இல்லாமல் ஏமாற்றுவதற்கு தயாராக இருந்தீர்கள், அவன் முந்திக்கிட்டான், அவ்வளவுதாங்க. இதெல்லாம் பரமசத்தியம், மாற்றவே முடியாது. உடனே எமோஷனலா மெசேஜ் போடாதீங்க. என்ன சாமி உங்களுக்கு என்ன பத்தி தெரியாது, என் வாழ்க்கையில் அப்படிலாம் கிடையாது, நீங்க சொல்றதெல்லாம் உண்மை கிடையாது, வேக வேகமா கொந்தளிச்சு டைப் பண்ண ஆரம்பிக்காதீங்க. பரமசத்தியங்கள் மாறுவதில்லை. அவ யூஎஸ் மாப்பிள்ள கிடைச்ச உடனே டாட்டா காட்டிட்டு போயிட்டா சாமி. இந்த மாதிரி லூசுத்தனமா உட்காந்து 90s கிட்ஸ் சுய பச்சாதாப பொய்களை எல்லாம் கிட்ட சொல்லிட்டு இருக்கீங்க. அப்ப மொட்டை பசங்களாவே சுத்திட்டு இருங்க, அவ்வளவுதான். அந்த காலகட்டத்தில் உங்களுக்கும் அவ்வளவுதான் மெச்சூரிட்டி இருந்தது. நீங்களும் அப்படி இப்படிதான் சுத்தி பார்த்துட்டு இருந்தீங்க, அவங்களும் அதை அழகா ஸ்மெல் பண்றாங்க. சோ 2 பேருடைய கான்சியஸ்னஸ் உங்களுடைய வார்த்தைகளை தாண்டிய உங்களுடைய இருப்பை பகிர்ந்து கொண்டதனால் அவங்க அந்த முடிவு எடுத்தாங்க, அவ்வளவுதான். ஏற்கனவே என் கேர்ள் ஃப்ரெண்ட் ஓடி போயிட்டதுனால இந்த கேர்ள் ஃப்ரெண்டோட நான் ரொம்ப கான்சியஸா பழகிட்டு இருக்கிறேன். ஏற்கனவே என் பாய் ஃப்ரெண்ட் என்னை ஏமாத்திட்டதுனால இந்த ரிலேஷன்ஷிப்ல ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கேன். மொட்டை பையனாவே சுத்தி செத்து போயிட வேண்டியதான். ஆழமான உறவுகள், ஸ்ரத்தை, தியாகத்தை அடிப்படையாக வைத்து நீங்கள் உருவாக்கும் உறவுகள் உங்களை முழுமையாக்குகிறது.